ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நாம் சிவபெருமானுடைய 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்று ஓம் வடிவத்தில் அமைந்துள்ளதுக்கு ஒரு தீவில் இதை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மத்திய பிரதேசத்தில் இருக்கிற புனிதமான ஓங்காரேஸ்வர் மற்றும் மம்லேஸ்வர் கோவில்களுக்கு உங்களை அழைத்து கொண்டு செல்கிறோம். இன்றைக்கி நம்மளுடைய மூணாவது தினம். இன்றைக்கி நம்ம உஜ்ஜைன் மகாகாளேஸ்வரை கும்பிட்டுக்கிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து 150 கிலோமீட்டர் தூரம் ஒரு 3.5 to 4 hours ட்ராவல் பண்ணி நர்மதா ரிவருக்கு வந்து குளிச்சுக்கிட்டு போட்டில் ஏறி நம்ம ஓம்காரேஸ்வர் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஓம்காரேஸ்வரரின் இந்த தெய்வீக திருத்தலம் சிவபெருமானின் 12 ஜோதிர்லிங்கத்தில் ஒன்று. இங்கே வந்து நீங்கள் பக்தியோடு சிவபெருமானை வேண்டிக்கிட்டீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக அவர் நடத்தி கொடுப்பாரு அப்படின்னு நம்பப்படுது. இந்த கோயிலுக்கு ஓம்காரேஸ்வரர் அப்படின்னு பேர் வந்ததுக்கு என்ன காரணம்னா, இந்த கோயில் இருக்கிற தீவு மேலே இருந்து பார்க்கும்போது புனிதமான ஓம் வடிவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் சிவபெருமான் இங்கே ஓம்காரேஸ்வரர் அப்படின்ற திருநாமத்தில் அருள் பாலிக்கிறாரு. நீங்கள் மகாகாளேஸ்வரர் பார்க்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஓம்காரேஸ்வரர் மம்லேஸ்வர் கோயிலுக்கும் வாங்க. நர்மதா ரிவரில் குளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த 2 கோவிலையும் தரிசனம் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த கோயில் வந்து இந்த 12 ஜோதிர்லிங்கத்தில் 4வது நம்பராக வருது. இந்த கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே மனசுக்கு ஒரு நேர்மறையான தெய்வீக ஆற்றல் பரவுவது உணர முடியும். இங்குள்ள அமைதியான சூழல் மனதுக்கு அளவில்லா நிம்மதியும் ஆனந்தத்தையும் கொடுக்குது. போகிற வழியிலேயே சின்ன இந்த க்யூவில் போகும்போது சின்ன பல கோயில்களும் இருக்குது. அதையும் நம்ம தரிசனம் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்குறோம். விஐபி டிக்கெட்டு 300 rupees per person. அதுக்கப்புறமா நந்தி மகாராஜாவரை தரிசனம் பண்ணி அதுக்கப்புறமா அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கோவிலினுடைய புனிதமான கருவறைக்குள்ளே நுழைக்கிறோம். இங்கே இருக்கிற சிவபெருமானை பஞ்சமுக 5 முகங்கள் கொண்ட திருவுருவமாக வழிபடுகிறோம். இந்த தெய்வீக வடிவம் சிவபெருமானின் 5 தெய்வீக அம்சங்களை எடுத்து காட்டுறதாக சொல்கிறாங்க. மேலும் இந்த புனித தலத்தில் 33 கோடி தேவி தேவர்கள் வசிக்கிறாங்க அப்படின்னு பக்தர்கள் நம்புகிறாங்க. விந்தியமலை சிவபெருமானை வழிபட்டுக்கிட்டு கடுமையான தவம் மேற்கொண்டதுனால அவருடைய பக்தியில் சந்தோஷப்பட்டு சிவபெருமான் இங்கே காட்சி அளித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் இந்த பவித்திரமான ஜோதிர்லிங்கத்தை தரிசனம் பண்ணி அபிஷேகம் பண்ணிவிட்டு நாங்கள் மம்லேஸ்வர் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். நீங்கள் ஓம்காரேஸ்வரர் ஜோதிர்லிங்கத்தை தரிசனம் பண்ணிடனா கண்டிப்பாக மம்லேஸ்வர் ஜோதிர்லிங்கையும் தரிசனம் பண்ணணும். அப்போ தான் அந்த யாத்திரை பரிபூர்ணமாகும். ஓம்காரேஸ்வரரும் மம்லேஸ்வரும் ஒரே சிவலிங்கத்தினுடைய 2 ரூபம். இந்த மம்லேஸ்வர் ஜோதிர்லிங்கத்தை அம்லேஸ்வர் ஜோதிர்லிங்கம்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் நர்மதா நதியினுடைய தெற்கு திசையில் அமைந்துள்ளது. கோவிலின் அமைதியான சூழலும் ஒலிக்கும் மணி சத்தமும் சிவநாமம் முழங்கும் பக்தி நிறைந்த சூழலும் மனசை இறை அருளில் ஆழ்த்துகிறது. அதுக்கப்புறமா எங்களுடைய கர்ப்பகிரகத்தில் என்ட்ரி பண்ணி ஓம்காரேஸ்வரர் ஜோதிர்லிங்கத்துக்கு நேரடியாக ஜலாபிஷேகம் பூஜை செய்யக்கூடிய அரிய பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிது. இது எங்களுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய புண்ணியம். எங்கள் கையாலேயே ஜோதிர்லிங்கத்துக்கு ஜலாபிஷேகம் பூஜையும் பண்ணுறார். அந்த பாக்கியம் ஒரு காலம் மறக்க முடியாது. பூஜன அபிஷேக பரிபூர்ணம் சம்பூர்ணம் பிராப்தியர்த்தம் நமஸ்தே மம் கோத்ர மம் பரிவாரஸ்ய தீர்த்த பிரம்மண யதாசக்தி தட்சிணா भोजनम वस्त्रम अन्नदानम नैवेद्यम ये निमित्तमे जो भी दक्षिणा देना है ब्राह्मण भोजनम वस्त्रम अन्नदानम रेगुलाई जो आपकी इच्छा हो. क्या पुत्र शुभ नाम. அதுக்கப்புறமா எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தருடைய பேர் நட்சத்திரம் கோத்திரம் சொல்லி பூஜாரி சிறப்பாக பூஜை. ममलेश्वर ज्योतिर्लिंग मम अस्ते ब्राह्मणों को भोजन दक्षिणा कह देना. भोजन में अन्नदान में 200 दे 500 दे 1100 दे जो आपकी श्रद्धा हो. रेगुलाई जो भी देना श्री कृष्ण छोड़ो आपका गोत्र. அப்படி எங்களுடைய ஜோதிர்லிங்க தர்ஷன யாத்திரை சம்பூர்ணமாயிடுச்சு. ஓம் நம சிவாய. ओमकारेश्वर ज्योतिर्लिंग सुख शांति निमित्त ब्राह्मणाय भोजनम दक्षिणादानम जो भी देना चाहते हो ब्राह्मण भोजनम का वस्त्रम का अन्नदानम का जुलाई श्री कृष्णार्पणस्तु हो. நீங்கள் உஜ்ஜைன் மகாகால் போகிறதுக்கு பிளான் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக இங்கே வந்து ஓம்காரேஸ்வரர் மம்லேஸ்வரையும் கண்டிப்பாக தரிசனம் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தினரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். हर हर महादेव, बम बम बोले. ओम नमः शिवाय. थैंक यू फॉर वाचिंग. ओम नमः शिवाय.